நம்மோடு பாஜகவுடைய விவசாய அணியினுடைய மாநில தலைவர் ஜி.கே. நாகராஜ் இணைந்திருக்கிறார். அனைத்து கட்சி கூட்டம் அவசியமா சார்? ஏன்? வணக்கம் அனைவருக்கும். மிஸ்டர் மகேஸ்வரன், இதுல குறிப்பா திமுக அதை வலியுறுத்தி இருக்காங்க. வலியுறுத்திட்டு இன்னைக்கு திடீர்னு இப்போ மாலை வேளையில செய்தி வந்தது, அவங்க உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்காங்க. ஏன் திடீர்னு இந்த பல்டி அப்படின்னு எனக்கு தெரியல. ஒண்ணு, ஏன்னா அவங்க அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டணும்னு சொன்னவங்க. CTR நிர்மல்குமார் அமைச்சர் உச்ச நீதிமன்றத்துக்கு போக போறேன்னு சொன்ன உடனே திடீர்னு இவங்க ஏன் உச்ச நீதிமன்றம் போனாங்க அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. ஒருவேளை அனைத்து கட்சி கூட்டம் கூட்டப்பட்டால் அவங்க நிர்மல்குமார் அவங்க சொன்ன மாதிரி திமுக ஒற்றுமையாக குரல் கொடுக்குமா என்கிற சந்தேகம் ஒருவேளை தாவேக்காவுக்கு இருந்திருக்கலாம். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் காவிரி நதி நீருக்காக தன்னை டெல்டாக்காரன் என்று சொல்லிக் கொள்கின்ற முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் காவிரிக்கு டெல்டா பகுதிக்கு செஞ்ச துரோகங்கள் கொஞ்ச நிலம் அல்ல. அவருடைய அப்பா 4 அணைகளை கர்நாடக அரசு கட்டிய பொழுது கட்டுவதில் ஆட்சேபனை இல்லை என்று சொன்னார் முதல்ல. அதே மாதிரி சென்னை மாகாண மைசூருக்கு ஏற்பட்ட ஒப்பந்தத்தை அன்னைக்கு ஒப்பந்தத்தை அது ரத்தாக, அதாவது அந்த ஒப்பந்தம் மேலும் செல்லாமல் அது தடுக்கப்பட்டதுக்கு ஒரு காரணம். இதை விட முக்கியமான விஷயம், சுப்ரீம் கோர்ட்ல உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்டிருந்த வழக்கை திரும்ப வாபஸ் வாங்கியதும் ஒரு காரணம். இதன் காரணமாகத்தான் அங்க 4 அணைகள் கட்டப்பட்டது. ஒரு காலத்துல காவிரியில வந்த நீர்னால ஏறக்குறைய 15 லட்சம் ஏக்கர் விவசாயம் நடைபெற்றுக் கொண்டிருந்த டெல்டா பகுதி இன்னைக்கு 2 அல்லது 3 லட்சம் ஏக்கராக சுருங்கி இருக்கிறது. ஆனா இன்னைக்கு கர்நாடகால பாத்தீங்கன்னா அது 3 லட்சம் விவசாயம் செய்த பகுதி இன்னைக்கு 15 லட்சம் ஏக்கராக மாறி இருக்கிறது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா திமுக தான். அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை. சோ இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் திமுக முழுமையாக அரசியல் செய்கிறது அப்படிங்கிற பார்வை தான் எனக்கு இருக்கு. அனைத்து கட்சியும் கூட்டம் கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டப்பட்டால் அதனால் இன்னும் நன்மைகள். இன்னைக்கு டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் கூட இன்னைக்கு அனைத்து கட்சியும் கூட்டிருக்காங்க. கூட்டத்துல தீர்மானம் போட்டிருக்காங்க, நம்ம எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும். இன்னொன்னு, இதுல பிரதமருடைய உதவியை நாடணும்னு கேட்டிருக்காங்க. பட் என்னுடைய கேள்வி எல்லாம் என்னன்னா, ஏற்கனவே உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்கப்பட்ட பின்பு அதனுடைய உத்தரவை அமல்படுத்தாமல் இருக்கின்ற கர்நாடக அரசு மீது உச்ச நீதிமன்றம் செல்வதுதான் சரியான வழியா இருக்கும். ஆனா இன்னைக்கு உச்ச நீதிமன்றம் செல்கின்ற திமுக ஏன் இதுவரைக்கும் போகல? கடந்த கால வரலாற்றுல நீட்டுக்கு போகல, பரவாயில்ல. ஆனா இன்னைக்கு காவிரி நீருக்காக போறவங்க ஏன் இது வரைக்கும் போகல? போயிட்டு எப்போ தீர்வு வந்திருக்கும். ஆனா இதுலயும் கூட தாவேக்காவை முந்திக் கொண்டு தான் முன்னிலைப்படுத்தப்பட வேண்டும், அரசியல் செய்கிறதுன்னு ஒரு சந்தேகம் எனக்கு இருக்கு. அந்த சந்தேகம் மட்டும் இல்ல, இதை முறையாக வாதாடுமா, இதுலயும் ஏதாவது ஒரு பேக் ஃபயர் பண்ணி விட்டுருமாங்கிற பயமும் எனக்கு இருக்கிறது. அதே நேரத்துல மத்திய அரசுக்கு பொறுப்பு இருக்கு. தேசிய கட்சிகளாக இருக்கிற காங்கிரஸாக இருக்கட்டும், பாஜகவாக இருக்கட்டும், இந்த விஷயத்துல பிராந்திய கட்சிகளாக சுருங்கி விடுகின்றன. 2 கட்சிகளுமே இதுல அரசியல் செய்யறாங்க. பாஜகவையும் அதை குற்றம் சொல்றாங்க. மத்திய அரசுக்கும் பொறுப்பு இருக்கு, அந்த பொறுப்பை தட்டி கழிக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை இங்க இருக்கிற கட்சிகள் முன்வைக்கிறதையும் பார்க்க முடியுதே சார். மத்திய அரசுக்கு இதுல ஒரு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு ஒரு ஆணையம் அமைக்கப்பட்ட பின்பு இதில் மத்திய அரசு தெளிவுபடுத்திட்டாங்க, பலமுறை தெளிவுபடுத்திட்டாங்க. குறிப்பா அந்த மேகதாட்டு அணை கட்டுற விஷயத்துல முதல் அமைக்கப்பட்ட 2018 தீர்ப்பின்படி அன்றைக்கு வந்த மத்திய நீர்வளத்துறை ரொம்ப தெளிவா சொன்னாங்க, காவிரி நீர்மேல ஆணையம் தடையில்லா சான்றிதழ் பெற்றா மட்டும்தான் நீங்க அணை கட்ட வேணும்னு தெளிவா சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் 2021 செகாவத் நீர்வளத்துறை அமைச்சர் அவரும் தெளிவா சொல்லிட்டார். இப்படி தெளிவா சொல்லப்பட்ட ஒரு விஷயத்த ஈவன் கடந்த மாதம் கூட மேகதாட்டு அணை கட்ட வேண்டும் என்று மீண்டும் ஒரு டிபிஆர் அனுப்பிச்சப்ப இதே காரணம் சொல்லி திருப்பி அனுப்பியிருக்கிறது மத்திய நீர்வளத்துறை. சோ மத்திய அரசு பொறுத்த வரைக்கும் இதுல ரொம்ப தெளிவா இருக்காங்க. இதை விட ஒரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, பிரதமர் தலையிடலாம் என்று இருந்த ஒரு ஷரத்து இருந்தது. அதை 1998 சென்னையில் நடந்த காவிரி ஒழுங்காற்று குழு கூட்டத்துல அந்த சரத்தை நீக்கியது திமுகவுடைய அன்றைய தலைவர் முதலமைச்சர் கருணாநிதி அவர்கள். அதனால இதை நீங்க பட்டியலிட்டீங்கன்னா தொடர்ந்து திமுகவுடைய துரோகமா தான் காவிரியை பார்க்க முடியும். இன்னைக்கு டெல்டா பகுதியில விவசாயிகளுடைய இந்த நிலைக்கு முக்கியமான காரணம் என்றால் அது திமுகவை தான் நான் குறை சொல்ல முடியும். ஆனா தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் உச்ச நீதிமன்றம் போறேன்னு சொல்ற நீங்க இவ்வளவு சாப்பிட்டா மக்களுக்கு இன்னைக்கு திடீர்னு நீங்க நிதி அறிவிச்சீங்க, டெல்டா பகுதியில தண்ணி வெள்ளங்கிறதுக்காக நிதி அறிவிச்சீங்க. ஏன் நீங்க ஒரு
காங்கிரஸுக்கு 2 சீட்டு கொடுத்து 2 அமைச்சரவை கொடுத்து பதவி வச்சிருக்க நீங்க, ராகுலுக்கு மிக நெருக்கமான நீங்க, காங்கிரஸ் ஆளுகின்ற கர்நாடகா மாநிலத்துல இது அவங்ககிட்ட கேட்டு தண்ணீர் வர்றதுக்கு நீங்க பேச்சுவார்த்தை மூலம் தீர்வு காண்பது அல்ல. அது பலமுறை பேசியாச்சு. அது தண்ணீர் அவங்க தரப்போறது இல்லை. ஆனாலும் கூட ஒரு முதலமைச்சராக ஒரு முயற்சி எடுத்திருக்கணும். இல்ல பரவாயில்ல, அல்லது இதற்கு முன்பாகவே உச்சநீதிமன்றத்தை அணுகியிருக்க வேண்டும். அப்ப இது 2ஐயும் செய்யாம நம்முடைய இந்த அரசு, தமிழ்நாடு அரசு ஒரு சாஃப்ட் கார்னர் காங்கிரஸ் மேல காமிக்குதோ, தமிழ்நாட்டு மக்களை பற்றி, தமிழ்நாட்டு விவசாயிகளை பற்றி கவலை இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தோற்றுவிக்கிறது உண்மை. அதனால திமுகவை போல தாவேகாவும் குறிப்பா முதல்வர் விஜயும் இந்த விஷயத்துல அரசியல் செஞ்சாங்க அப்படின்னா நிச்சயமா பாதிக்கப்படுறது தமிழக மக்கள், குறிப்பா டெல்டா விவசாயிகளா இருக்கும். ஏனென்றால் கர்நாடக மாநிலத்தினுடைய நீர் தேவைகளை ஏறக்குறைய 17.99 வரை மட்டும்தான் காவிரி பூர்த்தி செய்யுது. அவங்களுக்கு ஏற்கனவே இருக்கிற கிருஷ்ணா துங்கபத்ரா ஆற்றின் மூலமாக 59.48% நீர்வரத்து இருக்கிறது, நீரை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். நமக்கு குறிப்பா தமிழ்நாட்டுக்கு பார்த்துட்டீங்கன்னா ஏறக்குறைய 50% நம்ம காவிரியை நம்பி இருக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில இதையெல்லாம் எடுத்து சொல்லித்தான் நம்ம பலமுறை இதெல்லாம் வாதிட்டு தான் நம்ம ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்திருக்குது. இந்த விஷயத்திலையும் கர்நாடக அரசு குறிப்பா இப்ப என்ன சொன்னாங்க, ஆணையம் என்ன சொன்னாங்க, காவிரி நதி மேல ஆணையம் நீங்க 4 TMC தண்ணியை கொடுங்க, 3500 கனடி தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொன்னாங்க தினமும். ஆனா கடைசி என்ன சொன்னாங்க, இருக்கிறதுல பாதி தண்ணியை கொடுங்க. ஆனாலும் கூட தண்ணீரை வைத்துக்கொண்டே இதை முழுமையாக தன்னுடைய அரசியலுக்காக சுயலாபத்திற்காக பயன்படுத்தி மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டிவிட்டுக் கொண்டிருக்கிறது கர்நாடக அரசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில கர்நாடகாவில் இருக்கிற பாஜகவும் அந்த மக்களுக்காக போராட வேண்டிய அரசியலுக்கு தள்ளப்படுகிறார்கள். உண்மைதான். எப்படி இன்னைக்கு தமிழ்நாட்டுல இன்றைக்கு கர்நாடகாவில் நாங்கள் இன்றைக்கு கோயம்புத்தூர்ல நம்முடைய தஞ்சாவூர்ல நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோமோ, எப்படி மேகதாட்டு அணை கட்டக்கூடாது என்று போராடுகிறோமோ, அதே போலதான் அங்கேயும் அந்த போராட்டம். இது ஆக்சுவலா சட்ட ரீதியான தீர்வு கிடைத்த என்பதும் கூட மக்கள் உணர்ச்சிகளை தூண்டிவிட்டு அரசியல் செய்கின்ற இந்த காங்கிரஸ் செயல்பாடு கடுமையா கண்டிக்கத்தக்கது. நாகராஜ், நம்ம தொடர்ந்து பேசலாம். நாகராஜ், தேசிய கட்சிகளாக இல்ல, அதுதான் இந்த பிரச்சனைக்கு மிக முக்கியமான காரணம். அது பாஜகவும் சரி காங்கிரஸும் சரி அப்படின்னு அந்த குற்றச்சாட்டை மீண்டும் முன்வைக்கிறாங்க. இல்ல நீங்க பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 55 ஆண்டு காலம் காங்கிரஸ் இந்தியாவை ஆண்டிருக்கிறது. அதுவும் குறிப்பா 2004 இருந்து 2014 வரைக்கும் அந்த சிறுபான்மை அரசை தூக்கி பிடித்தது திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு இந்த பேச்சுல டிபேட்ல எனக்கு திமுகவும் காங்கிரசும் இணையவில்லை என்பது வருத்தம் அளிக்கிறது. அவங்க பதில் சொன்னா நல்லா இருக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் இதுக்கு இந்த காவிரி துரோகத்திற்கு சூத்திரதாரிகள். நீங்க 10 ஆண்டுகள் ஆட்சி செய்து அதான் சொல்றேன், அவங்க அனுப்ப மாட்டாங்க. ஏன்னா உச்சநீதிமன்ற தீர்ப்பு 18/5/2018 உச்சநீதிமன்ற தீர்ப்பு வந்த உடனேயே உடனடியா அந்த வரைவு செயல் திட்டத்தை அங்கீகரித்து உச்ச நீதிமன்றம் பிறப்பித்த 14வது நாளில், அதாவது 1/6/2018 அன்று மத்திய அரசு காவிரி மேலாண்மை வாரியம், காவிரி ஒழுங்காற்று வாரியம் அமைப்பதற்கான அரசாணையை அரசியலில் வெளியிட்டு தமிழக மக்களின் உரிமையை காத்தது. இது நான் சொல்றதுக்கு 2018. 2014 ஆட்சிக்கு வந்த பிரதமர் மோடி அவர்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி ஆணை அமைக்கப்பட்டது, அப்ப யார் ஆட்சி இருந்தது, கர்நாடகாவில் பாஜக ஆட்சி இருந்தது, இதெல்லாம் தெரியும். அதனால தமிழர் உரிமையை மீட்டு கொடுத்து என்றால் பிரதமர் நரேந்திர மோடி தான், அதுல மாற்று கருத்து இல்ல. இன்னொரு விஷயம் சொன்னாங்க, உணர்வுகளை தூண்டுறாங்க. உண்மையிலேயே உணர்வுகளை தூண்டலீங்க. திமுகவும் காங்கிரசும் தொடர்ந்து உணர்ச்சிகளை தூண்டுகிறது. உணர்வுகள் வேற, உணர்வுகள் உண்மையானது. சிலரை கூட்டி வச்சுட்டு அவர்கள் உணர்ச்சிகளை தூண்டி, இப்ப நம்ம டெல்லி ஜந்திரமந்தில் போராட்டம் மாதிரி சில எண்ணங்களை வர வைத்துக் கொண்டு உணர்ச்சிகளை தூண்டி காவிரி விஷயத்தில் அரசியல் பண்றாங்க. இதுதான் உண்மை. ஆனா தாவேக அரசை பொறுத்த வரைக்கும் டூ லேட். அவங்க முன்னாடியே விஜய் அவர்கள் பேசி இருக்கணும். நாகராஜன், எடியூரப்பா பண்ணது என்னன்னா அது மட்டும் தூண்டுதல் இல்லையா? பாருங்க, ஒரு காங்கிரஸ் கட்சி, ஆளுகின்ற கட்சி, அந்த மக்களுக்காக போராடுவதாக காட்டுகின்ற பொழுது அதை செய்ய வேண்டிய இடத்தில் அரசியல், அதை செய்ய வேண்டிய இடத்தில் பாஜக இருக்கிறது. உண்மையில அக்கறையோட செய்யறாங்க. தண்ணீர் விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாண்டியால போய் உட்கார்ந்தது எடியூரப்பா ஃபர்ஸ்ட். அங்கதான் பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. இப்ப இன்னைக்கு பேசும்போது கூட டி.கே. சிவகுமார் சுத்தி காமிச்சு தான் பேசுறாரு. பாருங்க, இப்ப எடியூரப்பா
பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்தாரு. எல்லாமே அன்னைக்கு ஒரே இரவோடு எல்லா வேலையும் நடந்தது. ஒழுங்கா செயல்படுத்தி இருந்தா, இந்த உணர்ச்சி தூண்டுகிற போராட்டத்தை செய்யாமல் இருந்தா எடியூரப்பா ஏன் போறாரு? ஏன்னா இதை வந்து டி.கே. சிவகுமார் சொன்ன, நீங்க சொன்ன மாதிரி அவருடைய மேகாதாட்டு அணை அவருடைய தொகுதியில் வருது. அதை வைத்து அரசியல் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் டி.கே. சிவகுமார். சரி சார், அதை தூண்டத்தை புரிஞ்சுக்கிட்டு தான், இல்லாட்டி என்ன கேள்வி வரும்? அரசியல் ரீதியா பாஜக கர்நாடகாவுக்காக போராடவில்லை, இது அரசியல். அப்போ அந்த இடத்துல தன்னுடைய உரிமையை காக்க வேண்டிய இடத்துல பாஜக இருக்கிறது. இது பிராக்டிக்கல். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.